திரும்ப திரும்ப நம்முடைய பகவானுடைய அந்த வாக்கு எப்படி கடும் வெயிலில் ஒரு குடையை எடுத்துக்கொள்கிறோம், ஒரு செருப்பை மாட்டிக்கொள்கிறோம், நம்முடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவர்களுடைய நேரடி தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதே போல் கொட்டும் மழையிலிருந்தும் நேரடி தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதுபோல் எண்ணங்களின் தாக்கம் மழையாக வந்து குவியும், கடும் வெயிலாக வந்து நம்மை தாக்கும். அப்பொழுது நாமக்குடையை எடுத்துக்கொள்வோம், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், உடல் வியாதியில் மனோவியாதியிலிருந்தும் தப்பித்துக் கொள்வோம். பகவான் நம்மை கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். ஆக நாம் அவருக்கு நாம பிக்ஷை இட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். மனதில் உறுதி பிறக்கும், அமைதி பிறக்கும், பிரச்சனைகளெல்லாம் மிகவும் சிறியதாக ஆகிவிடும்.